இப்போ மறுபடியும் உங்கள் ஊர்லேயே பஞ்சாயத்து. உங்கள் அம்மா உங்கள் முதல் கணவர் மூர்த்தியோட தம்பி ரஞ்சித்தையே திருமணம் பண்ணி வைக்கணும்னு பேசுகிறாங்க பஞ்சாயத்தில். அப்படி பேசும்போது யாருமே அலோவ் பண்ணல. அதெல்லாம் ஏன்னா முதல்ல எங்கள் குடும்பம் சரியில்லாத குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்து தான் இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை வச்சு திணிச்சிட்டாங்க. அதனால் நானே எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா நீ போய் அவங்கள்ட்ட என்னை கட்டிக்குன்னு சொல்லி கேட்காதம்மா, வேணாம்மா எனக்கு அந்த வாழ்க்கையே, நான் முன்னாடி அனுபவிச்சதே உனக்கு போதாதா, எனக்கு தேவையில்லை, என்னை எப்படியாச்சும் என் குழந்தைங்கள மட்டும் வளர்த்து விடு, நான் வெளியில் போய் கஷ்டப்பட்டு உனக்கும் சோறு போடுறேன், என் பசங்களையும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா இல்லை நீ உனக்கு என்ன வயசாகுது, 20 வயசாகுது, உன்னை நீ கல்யாணமே பண்ணிக்காமல் ஒழுக்கமாக இருந்தாலும் உன்னை ஊரே தப்பு சொல்லும், நீ சும்மா யாருனையா நின்று என்னான்னு பதில் சொன்னால் கூட உன்னை தப்பாக பேசுவாங்க, நான் அதெல்லாம் அனுபவித்து தாண்டி வந்திருக்கேன், நீ இந்த குழந்தை உனக்கு குழந்தை தேவையில்ல, அந்த பையன் அரிய அவங்ககிட்டே விட்டுரு, அவன் கட்டிக்க மாட்டானா, நீ என் கூடயே வந்துடு, உன்னோட நகைலாம் விற்றாங்களா அதெல்லாம் வாங்கிக்கலாம் நம்ம, அவன் அப்புறம் எப்படி அவன் வேறு யாருன்னா கட்டிக்குவான், அவன் இப்போ கட்டிக்க மாட்டானா அவன் எப்படி வேறு யாருன்னா கட்டிக்குவான், உனக்கு வாழ்க்கை கொடுத்து தான் ஆகணும், நீ எங்கே போவ, உனக்கு ஒரு ஆதரவு கொடுத்து தான் ஆகணும்னு அன்றைக்கி 10 பேர் வச்சு பேசினாங்க. இப்போ பேசும்போது இவர் என்னன்ட்டாருன்னா, குழந்தைய பெற்று கொடுத்துட்டு போக சொல்லுங்கள், நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு எங்கள் மாமியார் மாமனார்கிட்ட நகை கேட்கும்போது அவங்கக்கிட்ட இப்போ என்ன இருக்குது, அவங்கக்கிட்ட எதுவும் இல்லை தான், நான் அதை நான் பொய் சொல்லலை, எதுவும் இல்லை தான், எனக்கு என்னென்னா அவங்க என்னோட வச்ச நகையை திருப்பி கொடுக்க தேவையில்ல, அந்த வீட்டில் நான் 1 மாதம் இருந்தேன், அவங்களோட வாரிசு தான் என் வயிற்றுல இருக்குது, என் கையில் இருக்குது, நீ சாப்பிட்டியாமான்னு ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, ஒருத்தர் கூட கேட்கல மேம், நீ சாப்பிட்டியான்னு, எனக்கு அதுதான் இன்ன வரைக்கும் மனவேதனையாக இருக்கிறதே, அந்த ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு நம்மளை சொல்லலையே, நம்மளோட கனவு சொன்னது நிறைவேறிடுச்சே, அப்போ குடிகாரனாக இருந்தால் கூட நமக்கு தேவையாக தானே இருந்திருக்காங்க, நம்ம தானே தப்பாக நினச்சிட்டோன்றது இப்போ வரைக்கும் எனக்கு உள்ளே வருந்திட்டு தான் இருக்கு. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க மேம், நகை இருக்கணும், பணம் இருக்கணும், அது மட்டும்தான்.